ஹாய்ங்க. தேர்ஸ்டே மார்னிங் தேவ்குட்டிக்கு வந்துட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்கூலெல்லாம் அனுப்புனதுக்கப்புறமா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு மரத்துக்கிட்ட கொஞ்சம் பில்லெல்லாம் முளைச்சிருந்துச்சு. வரப்புக்குள்ளே வெளியெல்லாம் அதையெல்லாம் வெட்டி நல்லா வரப்பெல்லாம் பிடிச்சி விட்றலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 4 தென்னை மரம் வச்சுருக்கேங்க. 4க்கு பார்த்திங்கன்னா தேவ்குட்டியோட வயசாச்சு. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15 தேங்காய்க்கு பக்கம் முளைக்க போட்டிருக்குறாங்க. இன்னும் நெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தென்னை மரத்துலேருந்து தான் காய் வந்திருக்குது. இன்னும் 3 தென்னை மரத்துலேருந்து எதுவுமே வரலை, காயெல்லாம் எதுவும் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா களை வெட்டிட்டு அதுக்குள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து நல்லா கிளறி விட்டு நல்லா வரப்பும் பிடிச்சி விட்டுட்டேங்க. இது பார்த்திங்கன்னா தூதுவளை செடி. தூதுவளை செடி வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே செடி கிடைக்கல. ஆனால் அதுவாக தன்னால் முளைச்சி வந்த செடி தான் இவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது. ஒரு 4-5 டைம் பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணியும் விட்ருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு மரத்தில் தான் தேங்காய் வந்திருக்குது. முதல் காய் இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் நிறைய கொஞ்சம் பிஞ்சுகள்லாம் வந்திருக்குதுங்க. எல்லாம் நல்லா வெட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா வரப்பும் பிடிச்சி விட்டுட்டேன். இதுக்கு என்ன ஒரு 1 hour தான் டைம் எடுத்துச்சு. கரெக்டாக ஒரு 9:30 பக்கம் ஆரம்பித்தேன். ஒரு 10:30 எல்லாமே ஜம்முன்னு நான் மரத்துக்கு வரப்பெல்லாம் பிடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.